பாடல் 6. பெரும்பைம் புனத்தினுட் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் மெல்ல மெல்ல உள்ள அரும்புந் தனிப்பரமானந்தத்தித் தறிந்தவன்றே கரும்புந் துவர்த்துச் செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே. பதவுரை: பெரிய பசுமை தங்கிய தினைப்புனத்தின்கண் சிறிய தினைக்கொல்லையைக் காவல் புரிகின்ற வள்ளியம்மையாரின் தனபாரங்களை விரும்புகின்ற குமரக் கடவுளை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல பைய பைய நினைக்க ஒப்பற்ற பெரிய இன்பமானது தோன்றும். அப்பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமையை உணர்ந்த பொழுதே கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்து விட்டது. விரிவுரை: புவனம் என்பது உலகம், ஞானப்பயிர் விளையும் இடம். வள்ளி என்பது ஜீவான்மா, கொங்கை என்பது ஜீவான்மாவினது பக்குவம். ஆன்மாக்களுடைய பக்குவ காலத்தை விரும்பி வந்து இறைவன் அருள் புரிவான். கரும்பு, தேன் என்பன உலக இன்பங்கள். மெய்ஞ்ஞான குருந்தாகிய குமரக் கடவுளை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல நினைக்க அதனால் இணையற்ற பரமானந்தம் உண்டாகும். அப்பேரானந்தத்தை பருகி அதன் இனிமையை அறிந்தபின் உலக இன்பமாகிய கரும்பும் தேனும் துவர்த்தும் புளித்தும் கசந்துவிடும். இறைவனை நினைந்து அவனது திருநாமங்களைக் கூறும்பொழுது நாவினில் இன்பச் சிவ அமுதும் ஊறும், பசி ஆறும். குகனே குருபரனேனென நெஞ்சிற் புகழ அருள்கொடு நாவினிலின்பக் குமழிச் சிவ அமுதூறுக உந்திப் பசியாறி என்பது திருப்புகழ் பாட்டு. இதே கருத்தை அமைத்து கற்புனை கொண்டு கரையேறிய திருநாவுக்கரசர் கூறியது: அருப்புப் போன்முலை யாரல்லல் வாழ்க்கைமேல் விருப்புச் சேர்நிலை விட்டுநல் லிட்டமாய் திருப்புத் தூரனைச் சிந்தை செயச் செய கருப்புச் சாற்றிலும் மன்னிக்குங் காண்மினே. தேனும் கரும்பும் உண்ட மாத்திரத்தில் நாவிற்கு மட்டும் சிறிது இனிமையை நல்கும். நினைக்குந்தோறும், காணுந்தோறும், பேசுந்தோறும், பரிசிக்குந்தோறும் எப்பொழுதும் அனைத்தென்பு உள்நெக ஆனந்தத் தேன் சொரியும் குகக்கடவுளை எண்ணுந்தோறும் உண்டாகும் பேரானந்தம் மாறா இன்பத்தை நல்கும். விரும்பியே உள்ளம் வெளியுறக் கண்டபின் கரும்பும் கைத்தது தேனும் புளித்ததே. இது திருமந்திரம். கருத்துரை: வள்ளி மணவாளராம் வடிவேலிறையை மெல்ல மெல்ல நினைக்க அதனால் உண்டாகும் பேரானந்தத்தை உண்டு அதன் இன்பத்தை அனுபவித்த பின் உலக இன்பம் கசப்புற்று விட்டது.